அன்பா இருந்தவனுக்கு மோட்சம் கொடுத்தது ராமாவதாரம். பூதனை கொல்ல வந்தான், சகடாசுரன் கொல்ல வந்தான், திருநாவர்த்தனன் கொல்ல வந்தான், பகாசுரன் கொல்ல வந்தான், அகாசுரன் கொல்ல வந்தான், இதோ இப்ப இந்த சிசுபாலன் கொல்ல வந்தான். அத்தனை பேருக்கு மோட்சம். அப்ப கிருஷ்ணாவதாரம் காருண்யமா தன்வதே, கருணையினுடைய மொத்த வடிவம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது. இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் இருக்குப்பா. இவர்கள் 3 ஜென்மா. இவர்கள் முதல் நாளைக்கு சொன்ன இரண்யாட்சர், வராக அவதாரம் போது இரண்யாட்சன், இரண்யகசிபு, சிசுபாலன், தந்தவக்திரன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன் 3 பிறவி எடுத்து 3 பிறவி முடிஞ்ச உடனே பகவானை சேரணும்னு சொன்னதுனால இது 3ஆவது பிறவி முடிஞ்சு போயிட்டு, அதனால பகவான்கிட்ட சேர்ந்தார்னு தர்மபுத்திரர் கேட்டார். அது என்ன கதைன்னா, ஏகதா பிரம்மண புத்திராஹ விஷ்ணோர்லோகம் யதிச்சயா சனந்த நாரதோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம். அன்னைக்குன்னு சொன்னா இன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சனகாதி மகர்ஷிகள்னு 4 பேர். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரன்னு பிரம்மாவோட முதல் குழந்தை, உலகத்துல தோன்றின முதல் மனிதன் அவர்கள் தான். இல்லையா? ஆதாம் ஏவாள்னு சொல்றாங்க. அவன் அம்மனமா நின்ன காட்டுவாசியம். முதல்ல பிறந்தவன் அறிவாளின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. நீ முதல்ல பிறந்தவன் முட்டாள்னு நீ சொல்ற. நான் சொல்றது உண்மையா, நீ சொல்றது உண்மையானா? நான் சொல்றதுதான் உண்மை. எப்படின்னு சொல்றேன். பிரகிருதியோட தன்மைக்கு, இயற்கையோட தன்மைக்கு, ஒரு செடி வீட்டுல நீங்க வச்சேன்னா செடி சின்னதா இருக்கும், முதல்ல காய்க்கிற பூ பெருசா இருக்கும், சத்தா இருக்கும். அதனாலேயே கிராமத்துல ஒரு வழக்கம் என்னன்னா, முதல் காயை பிரிக்க மாட்டான், அதை அப்படியே விதைக்கி வச்சுக்குவான். யாருக்கா தெரியுமா? அது செடியே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் என்ன இது தெரியறதுக்கு? ஒரு கத்திரிக்காய் செடியோ, வெண்டைக்காய் செடியோ, கொத்தரங்காய் செடியோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விவசாயத்தை பொறுத்தவரையும் அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரகிங்கிறார் வியாசர். விதை சேமிப்பு இல்லைன்னா அந்த தேசம் நாசமா போயிடுங்கிறார். இன்னைக்கு ஃபைட்டே அமெரிக்காவுக்கு நமக்கு அதனால தானே. நீ விதை இல்லாத உள்ள கொண்டு வருவேன்னு அவன் சொல்றான், உன்னை விடமாட்டேங்கிறார் இவன். விதை இல்லாதுன்னா என்னது, விதை இல்லதுன்னா என்னன்னா திராட்சையில இருக்கு விதை இல்லாததுன்னு. அந்த திராட்சையை நீங்க பயிர் பண்ணினா சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்னு சொல்றோம். திருப்பி அதை பயிர் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? அவன்கிட்ட தான் விதை வாங்கணும். நீங்க நம்ம திண்டுக்கல் திராட்சையா இருந்தா கொட்டையை துப்பின இடத்துல எல்லாம் முளைக்கும். பரங்கிக்காய் நெருக்கி போட்ட இடத்துல எல்லாம் பரங்கி கொடி முளைக்கும். கிராமத்துல பூசணி கொடி முளைக்கும். இதுல இன்னொரு பிரச்சனையும் சொல்றேன். இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, விதை இல்லாததெல்லாம் சாப்பிட்டு தெருக்கு குழந்தை பிறக்கிற மையம் பிறந்து. நீ விதை இல்லாத சாப்பிட்டேன்னா அப்படிதான் இருக்கும். விதையோட உள்ள உணவை சாப்பிட்டாதானே ஆரோக்கியமா இருக்கும். இது ஒரு பிரச்சனை. முதல்ல காய்க்கிற காய் சத்தா இருக்கும், அதை அப்படியே எடுத்து வச்சிடணும் தனியா விதைக்கு. அப்புறம் காய்ச்சண்டே வரும். கடைசியில காய்க்கிற காய்க்கு மருளக்கான்னு பேர். செடி பெருசா போயிடும், காய் சின்னதா இருக்கும், கசக்கும், டேஸ்ட் இருக்காது. இது இயற்கை. இப்ப நாமெல்லாம் விவசாயம்தான். நம்மளை யார் நமக்கு, நான் எப்படி பிறந்தேன்? எங்க அப்பாவினால பிறந்தேன். எங்க அப்பா எப்படி பிறந்தார்? அவ அப்பாவினால பிறந்தார். அவ எப்படி பிறந்தார்? இப்படி பிடிச்சுட்டே போனா முதல்ல ஒருத்தர் இருப்பாங்க. முதல்ல ஒரு விதை இருக்கணுமோ, முதல்ல தானே. மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, புருகு, வசிஷ்டர், அதர்வா, கர்தமர், இவர்கள் தான் பிரஜாபதிகள்னு பேர். இவர்களோட வம்ச நாமெல்லாம். இவருக்கு முன்னாடி பிறந்தவர் சனகாதிகள். அப்ப இவர்கள்லாம் வீரியமா உள்ளவர்கள், ஞானிகளானவர்கள். இவர்கள் வைகுண்டம் போர்த்தே, தெய்வத்தை தரிசனம் பண்ண போர்த்தே வாசல்ல உள்ள துவாரபாலகர்கள் தடுத்து அவர்களை சபிச்சுள்ளார்கள். 3 ஜென்மா பாபிஷ்டா மாசுரியும் யோனின்னு. அந்த முதல் பிறவி இரண்யாட்சன், இரண்யகசிபு. இரண்யாட்சனை பகவான் வரகாவதாரம் பண்ணி வதம் பண்ணினார். தம்பி அவன். அந்த கதையோட கண்டினியூட்டி தான் இது. தன் தம்பியை கொண்ட மகாவிஷ்ணுவை கொல்லுவேன் அப்படின்னு அசுரர்களுடைய சபையில சபதம் பண்றான் இரண்யகசிபு. எப்படி சபதம் பண்றான்னா, என் தம்பியை கொன்ன மகாவிஷ்ணுவை கொன்னு அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து
என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன். ருதிர பிரியம் தர்ப்பயிஷ்யே. கவனிச்சு கேட்கணும். நாம் என்ன பேசுறோம், அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம்? பாப்பான்லாம் ஏமாத்துறதுக்காக பூஜை கவசம் திதி இதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறான் அப்படிங்கிற புதைச்சவனுக்கு முன்னாடி கொண்டு நீ வைக்கிறியா? அவன் என்ன எழுந்து உட்காந்து திங்கிறான? அது என்ன நம்பிக்கை? இதுவாது மந்திரவத்தா இருக்கு, சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால இதெல்லாம் பேச்சதான் பேசலாமே தவிர நடைமுறையில இதை மீறி நீங்க ஒண்ணு பண்ணவே முடியாது. ஹிந்து விவாகம் 8 வகை. புரியறதுக்கு சொல்றேன். 8 வகையான கல்யாணம். தாலி கட்டினாதான் கல்யாணம் இல்லை. தாலியை பத்தி சாஸ்திரங்கள்ல பிரதானமா சொல்லவே இல்லை. வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம் சப்தபதி, இந்த 5 தான் கல்யாணம்ங்கிறது. அதுல மாலை மாத்திக்கிறது கல்யாணம், மோதிரம் போட்டுக்கிறது கல்யாணம், கையை பிடிக்கிறது கல்யாணம். இதெல்லாம் கையை பிடிக்கிறது கல்யாணம் தான் நம்ம சம்பிரதாயத்துல வச்சுக்கிறது. இதுல மாலையும் மாத்திப்போம், மச்சிரனை விட்டு மோதிரமும் போட சொல்லுவோம். இப்ப சில மதத்துல மோதிரம் மட்டும் போட்டுக்கிறார் கல்யாணம்னா, அதுவும் எங்க கல்யாணம் தான். அது நாங்க சொல்ற கல்யாணம் தான். மாலை மாத்துறதுன்னா என்ன? மாலை என்ன? புஷ்பம்னா என்ன? நம்ம மனசுக்கும் சுமனசுன்னு பேரு, புஷ்பத்துக்கும் சுமனசுன்னு பேரு. இந்த 2க்கும் ஒரே சுபாவம். இதுக்கும் மலர்ச்சி உண்டு, மனசுக்கும் மலர்ச்சி உண்டு. இதுக்கும் வர்ணம் உண்டு, மனசுக்கும் குணம் உண்டு. இதுக்கும் வாசனை உண்டு, மனசுக்கும் வாசனை உண்டு. இதுலயும் தேன் உண்டு, மனசுலயும் இறக்கம் உண்டு. புஷ்பமும் வாடும், மனசும் வாடும். சுமனஸ் அப்படின்னு பேரு. தெய்வத்துக்கோ இன்னொருத்தருக்கோ நம்ம மனசை கொடுக்கணும்னு நாம ஆசைப்பட்டோம்னா புஷ்பத்தை போடுறது. அந்த பார்த்தேன்னா அந்த புஷ்ப மாலை எப்படி வச்சுன்னு போடுவாள்னா, இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா படுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஜனங்கள் ரசிக்கிறார். இந்த கல்யாணங்கள்னா அதுல ஹோமமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, மாலையை மட்டும் இப்படி வச்சு ஆடிட்டே இருப்பா. வைகானசமோ பாஞ்சராத்திரமோ மந்திரம்னா சொல்லணும். அங்க கல்யாண மந்திரம் முழுக்க இருக்கு. உத்தரம் ஆரோகந்தீம்னு ஆரம்பிச்சு கடைசியில சப்தபதி பரியந்தம் லாஜோஹோமம் பரியந்தம் உண்டு கல்யாணத்துல. அது பெருமாள் கல்யாணமா இருந்தாலும் சரி, சிவகோவில் கல்யாணமா இருந்தாலும் சரி, அதெல்லாமும் பண்ணணும். இந்த மாலையை இப்படி வச்சுக்க கூடாது. மாலையை நம் கழுத்துல போட்டு கழட்டி கல்யாணத்துல மாத்திரமோனா நாம என் மாலை உன் மாலை. இந்த கல்யாணத்திலேயே கவனிச்சேன்னா பெண் கழுத்துல 3 மாலை இருக்கும், பிள்ளை கழுத்துல 2 மாலை இருக்கும், அல்லது பிள்ளை கழுத்துல 3 மாலை, பெண் கழுத்துல 2 மாலை. அது சம்பிரதாயம். ஒருத்தர் போட்ட மாலையை திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. போட்ட மாலையே திருப்பி கட்டி போடக்கூடாது. அதை தனியா, அதுக்குதான் மாமாவே. மாமா பக்கத்துல பட்டுப்புடவை வாங்கி கட்டிட்டா போறாதவன். இதுக்கு இந்த வேலை தான் அவனுக்கு கல்யாணத்தையே ஒரு வேலை, அதையாவது ஒழுங்கா செய்யணும். தாய் மாமா இருக்கான் மத்தியில, அந்த மாலையை பிரிச்சு இது வேற மாலை அது வேற மாலைன்னு பிரிச்சு கொடுக்கணும். மனசை கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி காரியமும் ஹிந்து தர்மம் தானே. இப்ப தெய்வம் கிடையாது, கோவில் கிடையாது, தெய்வம் மட்டம்னு சொல்ற இந்த ஹிரண்ய கசிப்பு அந்த கோஷ்டி தானே. அவன் என்ன சொல்றான், இந்த பெருமாளை கொண்டு அவரோட ரத்தத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ண போறேங்கிறான். அவனுக்குதான் ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் என்னடா தர்ப்பணம்? ருதிரப்பிரியம் தர்ப்பயிஷ்யே அப்படின்னா. சில பேர்லாம் பேசுவான், வாய் செவடலா இருப்பான், காரியத்துல அவன்கிட்ட இருக்காது. இந்த கிராமத்துல எல்லாம் இந்த சவடால் பேச்சு அமக்கலமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டான், யாரு தெரியுமானா என்ன பண்ணுவேன். இந்த பட்டாம்பியர் கணக்கு பிள்ளைன்னு உண்டு கிராமத்துல. அந்த காலத்துல விஓன்னு இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அப்ப பட்டாம்பியர் கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவான். இந்த விஓன்னு எடுத்துக்கோங்களேன். தாசில்தார் ஏதோ ஒரு பெனால்டி போட்டுவிட்டார் அப்படின்னா, கிராமத்துல 10 பேருக்கு எத்தாப்புல விசாரணா அவர் அண்ணன் கொண்டு சொல்லுவான்னா, யாரு தெரியுமா இந்த தாசில்தார கலெக்டர் என்ன பண்றேன் பாரும்பா. இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கலெக்டர் நினைச்சான்னா இவனை தண்ணியில காட்டுக்கு தூக்கி போட்டுருவான். பேசுறானேன்னா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவான். அதான் ஐயா பிள்ளை யாரு தெரியுமா அப்படின்னு சொல்றது. எதுவும் இந்த மெட்ராஸ்ல ரிக்ஷா எல்லாம் இந்த காலத்துல வச்சு அந்த ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் முந்தி இருந்த காலத்துல சொல்றேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா, சாமி உன் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சு கூடாதுமா, நான் ஒத்தனா போடுவேன், நம்ம அவன் 10 பேரா. இது மாதிரி ஒரு செவடால் பேச்சு.
அது மாதிரி சவடால் பேச்சு பேசுற நாஸ்திகவாதிகள் கிடையாது புராணத்துல. அந்த காலத்துல சரீர பலமும் கூட தெய்வ பலமும் கூட. 1000 வருஷம் தபஸ் பண்ணினான். உடம்பெல்லாம் கரையான் அரிச்சு எலும்பு மட்டும் மிச்சம் இருக்க இவன் தபஸை வச்சு பிரம்மா வந்து இவன் மேல கரையான் புத்து கட்டினதுனால எந்த புத்துல இவன் இருக்கான்னே தெரியாதபடிக்கு புத்து பார்த்தா ஒரு புத்துல இருந்து எறும்புகள் வாயில மாம்சத்தோட வெளியில வருது. பீலிகாபிராசீர்ணம் ரேதஸ்த்வம் மாம்சசோணிதம். சரி, இவன் இந்த புத்துலதான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஜலத்தை தெளிச்ச உடனே தபஸ் முடிஞ்சு வெளியில வந்தா பிரம்மா வந்திருக்கார். அவரை பார்த்து நமஸ்காரம் கையை கட்டின அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அப்படி பார்த்தான் ஏற இறங்க. உன்னை இந்த காலத்து வாத்தியார் கிளாஸ் ரூமுக்கு போன மாதிரி பிரம்மா பயப்படுறார். அந்த காலத்துல டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்தா பசங்க பயப்படுவான். இந்த காலத்துல கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கு டீச்சர் பயப்படுவார். 3/4 மணி நேரம் நரகம் மாதிரி போயிட்டு வந்தாகணுமே இந்த பசங்களுக்கு மத்தியில. அது மாதிரி அவர் ஏற இறங்க பார்த்த உடனே உன்னோட தபஸை மெச்சி வரம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னா, கேட்கிற வரனெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா வந்திருக்கேன்னு. நான் கேட்கிற வரனெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லல, கேட்கிற வரனெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தபஸ் பண்ணியிருக்கான். இது கவனிச்சு கேட்கணும். தான் 100க்கு 120 மார்க் வாங்குற பையன் தான் எழுதின பரீட்சை பேப்பர் எந்த வாத்தியார்ட்ட பேருக்கு யாரு திருத்தரான்னு பயப்படவே மாட்டான். ஏன்னா நாம எழுதினத்துக்கு அவன் மார்க் போட்டே ஆகணும். ஒரு கால் மார்க் குறைச்சலா போட்டா கன்சியூமர் கோர்ட் இருக்கு பாத்துக்கிறேன். பின்ன யார் பயப்படணும்னா 35 தாண்டுமான்னு பயம் உள்ளவன் தான். இது எங்க இருக்கு யார்கிட்ட பேருக்குன்னு பார்த்து அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரை பார்த்து டீச்சரை பார்த்து சார் சார் என்னை எப்படியாவது நீங்க தான் கை தூக்கி விடணும் அப்படின்னு கெஞ்சி வரணுங்கிற மாதிரி இவன் நன்னா படிச்சவனா மாதிரி இவன் இருக்கிறதுனால நான் கேட்கிற வரணும்லாம் கொடுப்பீரான்னா. அப்படிதான்னா குறிச்சுக்கோங்க. வேற பிரம்மாவை இவன் குறிச்சு வச்சுன்னு கேட்கல. முதல் வரன் பூதேபியஸ்த்வத்விசிருஷ்டேப்யஹ மிருத்யுர்மா பூன்மம பிரபோ நாந்தர்பஹிர்திவானக்தம் அன்யஸ்மாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹு ந நரைர் ந மிருகைரபி. முதல்ல மரணம் வேண்டாம்னு எல்லாரும் கேட்பா. இவன் ரொம்ப கெட்டிக்கார். டைரக்டா நான் சாகக்கூடாதுன்னு கேட்டா பிரம்மா தரமாட்டேன். ஏன்னா அந்த வரன் யாருக்குமே கிடையாது. அதனால சுத்தி வளைச்சு கேட்கலாம். உங்களால படைக்கப்பட்ட உயிரினங்களால எனக்கு மரணம் கூடாதுன்னு. அதுலயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா உலகம் முழுக்க பிரம்ம சிருஷ்டி தான். அப்ப நான் கிளம்பட்டமான்னார். இன்னும் மிச்சம் இருக்கணும். பகல்ல கூடாது, பகல்லையும் எனக்கு மரணம் கூடாது, ராத்திரியிலையும் மரணம் கூடாது, உள்ளேயும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, ஆகாசத்திலையும் மரணம் கூடாது, பூமியிலையும் மரணம் கூடாது, உயிருள்ளத்தினாலையும் மரணம் கூடாது, உயிர் இல்லாதனாலையும் மரணம் கூடாது, மனிதனாலையும் மரணம் கூடாது. லட்சாலட்சணை மாதிரி சொல்லிட்டே இருக்கான். எல்லாத்தையும் தந்தேன்னா பிரம்மா. பிரம்மாக்கு என்ன, அவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு போறாரு. மண்ணாட போறதுக்கு மகாவிஷ்ணு தானே. எல்லா வரனையும் கொடுத்தேன்னா சும்மா விளையாட்டுக்கா அப்படி சொல்றேன். இத்தனையும் தாண்டி பகவான் அவனை வதம் பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். அது எப்படின்னா, என்னதான் பக்கா கிரிமினலா இருந்தாலும் ஒரு தடயத்தை வைக்காம அவனால குற்றம் பண்ண முடியாது. என்ன என்ன அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே மூளை வேணுங்கிறது. எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் ஒரு தடையை வச்சிருப்பான் அவன் பண்ற குற்றத்துல. அதனால இவனுக்கு ஒரு இடம் இல்லாம பண்ண முடியாது. இவன் அழிச்சுவர் பகவான்னு தெரியும். போன உடனே மற்ற அசுரர்கள் மாதிரி தேவதைகளை அடிக்கவும் இல்லை, தேவதைகளை உதைக்கவும் இல்லை, தேவதைகளை சிறையில போடவும் இல்லை, தேவதைகளை வேற வாங்கவும் இல்லை, தேவதைகளை பதவி பறிக்கவும் இல்லை. இதெல்லாம் மற்ற அசுரர்கள்லாம் பண்ணியிருக்கான். இவன் எல்லாரையும் அதே ஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா டம்மி. என்ன டம்மின்னா, நீ எத்தனை வருஷம் அமைச்சரா இருந்தாலும், எத்தனை வருஷம் நீ எம்எல்ஏவா இருந்தாலும், எம்பியா இருந்தாலும், எத்தனை வருஷம் இந்த மாவட்டத்துக்கு நீ ஆட்சி பண்ணாலும் அத்தனை கமிஷனும் இனி நான் தான் வாங்கிப்பேன். நேரம் நீ சம்பந்தப்படக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது இல்லை. இரண்யகசிபு காலத்திலேருந்து நடக்கிற விஷயம். நான் சொல்றது அரசியல் சொல்லல, டைரக்டா இவன்
இந்திரன்னா இந்திரனை அடிச்சு உதைக்கல, அவன் இந்திரன் அப்படியே வச்சுட்டு இந்திரனுக்குள்ள வர சக்தி அவன் எடுத்துருவான். புரியுற மாதிரி சொல்றேன். இந்த சபரிமலை கேரளாவில் நீங்க போனேன்னா நிறைய மரம் இருக்கும். அந்த மரத்துல ஒரு மரம் முளைச்சிருக்கும், பார்த்தவளுக்கு தெரியும். மரத்துல ஏதாவது ஒரு பொந்து இருக்கும், அந்த மரத்துல கொண்டு ஏதாவது விதையை போட்டிருக்கும், அதுல இருந்து ஒரு மரம் முளைச்ச என்ன ஆகும், இந்த மரத்துக்கு நாம கொடுக்குற தண்ணி கிண்ணி உரங்குறம் எல்லாத்தையும் அது சாப்பிடும். அது மாதிரி ஆதிகாரிய புருஷர்களுக்குள்ள ஆகுதிகள் தேவதைகளை உத்தேசித்து தான் நம்ம ஆகுதி கொடுக்கறது. இந்திராய சுவாஹா, அக்னேய சுவாஹா, வருணாய சுவாஹா, சோமாய சுவாஹான்னு சொன்னா எல்லாம் இந்த இரண்யகசிபுக்கு தான் போகும். இதுல இதெல்லாம் அவனுக்கு தான் உடனே ஒருத்தர் சொன்னார், இவன் எல்லாம் எனக்கு தான் பண்ணணும்னா, எனக்கு தான் பண்ணணும், என்னை உதேசி தான் பண்ணணும்னா. இப்போ கும்பாபிஷேகம் கூட உனக்கு பண்ணலாம், இரண்டு பஜனை வேணாலும் பண்ணலாம். எங்க அப்பாவுக்கு தசமி திதி, சுக்லபட்ச தசமி திதி, சிரார்த்தம், பிண்ட பிரதானம் என்ன பண்றதுன்னு கேட்டாரு. திதி யாருக்கு பண்றதுன்னு, அதுவும் எனக்கு தான் ஆகும், சிரார்த்தமும் எனக்கு தான். ஏதத்தை தான் இரண்யகசிபுன்னு தான் சொல்லணும், உங்க அப்பா பேர சொல்லக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவா காரியத்தை நிறுத்திட்டா, தெரியாதவா பண்ணிட்டு இருக்கா. அசுர பிரீத்தியா போறதுன்னு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவா பண்ற வைதிக காரியத்தை நிறுத்திட்டா, தெரியாதவா பண்ணிட்டு இருக்கா. தேவதைகளுக்கெல்லாம் ஆகுதி இல்லை. தேவதைகள்லாம் பகவான்கிட்ட போய் முறையிட்டா, ரொம்ப நாள் இப்படி போயிடுத்து. பகவான் அவனோட புள்ள 4வது புள்ள பிறப்பான். அவனுக்கு 4வது பிள்ளைக்கு அவன் என்னைக்கு எதிரா இருக்கானோ அன்னைக்கு அவனை நான் கொல்லுவேன். நிர்வீராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருஹ்யேத் ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம் அப்படின்னு சொல்ல, தேவதைகள்லாம் எப்படி கொல்லுவேல், அவன் வரன் கேட்டிருக்கானே எப்படி கொல்லுவேன்னா, இந்த நாமக்கல் சொன்ன மத்தியில இந்த இடத்துலதான் நான் இப்படி கொல்லுவேன்னு பகவான் ஒரு வேஷம் போட்டு காமிக்கிறார். அப்படின்னு நாமக்கல்ல இருக்கு. அபய நரசிம்மர்னு நான் இப்படிதான் கொல்லுவேன் அப்படின்னு அந்த சுவாமி காமிப்பார். பிரதான நரசிம்மர் கையில தான் ரத்தம் இருக்கும், நான் மாத்தி சொல்லிட்டேன். அபய நரசிம்மர் கையில ரத்தம் இருக்காது, அது ரகசியமா குகைக்குள்ள ஒரு மூலையில இருக்கும். தேவதைகளுக்காக பகவான் போட்டு காமிச்ச வேஷம் இது அப்படின்னு. தேவதைகள்லாம் இரண்யகசிபு செத்தான்னு நினைச்சுட்டே வந்துட்டா. வந்தா அந்த பிரகலாதன்கிற 4வது பையன் இருக்கான்னு பாருங்க. இந்த இரண்யகசிபு உலகம் முழுக்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, தெய்வம் இல்லைன்னு அவன் சொல்லல, எல்லாம் உண்டு, எல்லாம் எனக்கு கீழே தான், எல்லாருமே எனக்கு கீழே, எல்லாருக்கும் மேலதான் நான். அதனால நீ என்ன பண்றதா இருந்தாலும் எனக்கு தான் பண்ணணும், என் பேரை தான் சொல்லணும், என்னதான் கொண்டாடணும், என்னதான் பூஜை பண்ணணும். பிரகலாதன் என்ன பண்ணா, பிறந்தத்துல இருந்தே அவன் பகவானை பூஜை பண்றான், பகவான் நாமாவை சொல்றான், பகவத் பக்தி பண்றான். காரணம், அவன் அம்மாவனுடைய கருவுல கர்ப்பத்துல இருக்கும்போது நாரதருடைய உபதேசத்தினால வந்த பக்தி அவனுக்கு. ஒரு 4 வயசு வரைக்கும் இரண்யகசிபுக்கு இந்த விஷயம் தெரியாது. 4 வயசுல இவனை கொண்டு போய் சண்டன் அமர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியாரோட பையன்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறான், பாடசாலை. அதுல கொண்டு சேர்த்தா, ஒரு நாளைக்கு பாடசாலைக்கு போயிட்டு வந்த குழந்தைய பார்த்து, குழந்தை நீ படிக்கிறதே நீ என்ன படிப்பு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்போமோ, என்ன படிப்பு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா உடனே குழந்தைகள்லாம் பாடுறது பார்த்தீங்களா. அது மாதிரி இவன் கேட்ட உடனே பிரகலாதனை கூப்பிட்டு கேட்கிறான். ஏகதா சுரராட் புத்திரம் அங்கமாரோப்ய பாண்டவ பப்ரச்ச கத்யதாம் வத்ஸ மன்யதே சாது யத் பவானி. நீ இடம் உயர்வா நினைக்கிறேன்னா, அதுக்கு அவன் சொன்னான், மனித பிறவியே அபூர்வம், நாம் நினைச்சதுனால மனிதனா பிறக்க முடியாது. எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மத்தியில மனிதனாக பிறந்திருப்போம் நாம. இந்த பிறவியில தான் 2 விஷயம் நமக்கு பிளஸ். 1 பகுத்து அறியற அறிவு, 2வது அதை நிறைவேற்றிக்கு கொள்றதான உறுப்புகள். முதுகு அறிஞ்சதுன்னா அப்படி சொரிஞ்சுக்கிறேன் நான். ஒரு மாட்டுக்கு முதுகு அறிஞ்சா சொரிஞ்சுக்க முடியுமா? ஜலம் வேணும்னா குடிக்கிறது மட்டும் இல்ல,
எனக்கு 1 மணி நேரம் கழிச்சு தாகமா இருக்கும்னு கொண்டு தண்ணியை வச்சுன்னு பக்கத்துல. நாய்க்கு தாகம்னா தாகம் வந்தத்திலேருந்து அலையும், அது தண்ணியை தேடிங்க. உடனே தண்ணி கிடைச்சாலும் கிடைக்கும், 1 மணி நேரம் கழிச்சு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம போனாலும் போகும். இதெல்லாம் மற்ற பிறவிகள்ல உள்ள கஷ்டங்கள். மனித பிறவியில ஏன் இவ்வளவு பகவான் நம்மள சுதந்திரமா வச்சிருக்கான்னா இதுல எல்லாம் மனசை செலுத்தக்கூடாது, பகவான்கிட்ட செலுத்தணுங்கிறதுக்காக. திருப்பி நான் அதே விஷயத்திலேயே மனசை செலுத்துவேன்னா பகவான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான்னு புலன்கள்ல மனசை செலுத்தினா அந்த ஜென்மாவா போன்று சொல்லுவாங்க. அதனால பகவான்கிட்ட பண்ற பக்தின்னா, உனக்கு உன்னை கோபம் வந்தது, சண்டாமர்க்கனை கூப்பிட்டான், நான் ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு பதில் சொல்றான், ஒழுங்கா பாடம் சொல்லுவோம்னா, உன்னை சொல்லி ஒழுங்கா சொல்லி வைக்கிறோம்னா, இதெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கல, இருந்தாலும் நாங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்குறோம்னா. ஒரு 6 மாசம் கழிச்சது திருப்பி கேட்கறான், உனக்கு குரு சொல்லி கொடுத்த பாடத்துக்குள்ள ஏதோ உயர்வான்னு நினைக்கிறேன், ஏதோ சிக்ஷத் குருர் பவான். ஏற்கனவே பகவான பக்தி பண்ணணும்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப 2வது தடவை அப்பா கேட்கிறாருன்னு உடனே பிரகலாதன் நினைச்சான் பக்தின்னு சொன்னமே தவிர பக்தின்னா என்னன்னு சொல்லல. சொல்றேன் அப்பா, பக்தி ஒரு வகை கிடையாது, 9 வகை இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சார் பிதா விஷ்ணு பக்திஷ்சேன் நவலக்ஷணா கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யே தீதமுத்தமம். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பகவானுடைய கதைகளை கேட்பது, பகவான் நாமாவை சொல்லுவது, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், பகவானையே நினைச்சுட்டு இருப்பது, பகவானா நினைச்சு உலகத்துக்கு சேவை செய்வது, புஷ்பங்கள் எடுத்து பகவானை பூஜை பண்ணுவது, பகவானை வணங்குவது, பகவானுக்கு தாசனா தன்னை நினைச்சு கைங்கரியம் பண்ணுவது, பகவானை நண்பனா நினைப்பது, பகவானுக்கு தன்னையே சமர்ப்பணம் பண்ணுவது, ஆத்ம நிவேதனம்னு பேர். இது 9 வகையான பக்தி. அப்படின்னு ஒண்ணு தூக்கி போட்டு அவனை கொல்ல போக அப்படி தூக்கி போடுறான். இது மாதிரி ஒரு பெரிய மண்டபத்துக்கு மேல இருக்கான், இங்கேருந்து தூக்கி போடுறான், கீழே போய் செதறி போயிடுவான் அவன்னு. படார்னு பூமி வெடிக்கிறது, அதுல இருந்து பூமாதேவி வரால், இவனை கை வாங்கி கீழே வச்சுட்டு பூமி உள்ள போயிட்டான். அதுல இருந்துதான் குழந்தைகளை பூமி ரட்சிக்கிறாள், பூமாதேவி ரட்சிக்கிறாள். இன்னைக்கும் இவ்வளவு பெரிய மேடையிலேருந்து ஒரு குழந்தை 8 மாச குழந்தை தவழ்ந்து கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அடியே விடாது. அது நீங்க குழந்தை விழுந்த உடனே, நான் சொன்னதை கவனிச்ச, குழந்தை விழுந்த உடனே இப்படி சுத்தி பார்க்கும் யாராவது இருக்காளான்னு. ஒத்துரும் இல்லைன்னா பேசாம இருந்தோம். நாம பார்த்து விழுந்துட்டியான்னா ஓன அழ ஆரம்பிக்கும். இந்த சைக்கிள்ல இருந்து விழுந்த உடனே சைக்கிளை தூக்க மாட்டான், நாம விழுந்தத யார் பார்த்தான்னு கவனிப்பாங்க. வண்டியில இருந்து விழுந்தா அது மாதிரி இது பார்க்கும். இது குழந்தைகளுக்கு ஒண்ணுமே பண்ணாது. இதே மேடையில இருந்து ஒரு 80 வயசு 90 வயசு கிழவர் ஓய்வுக்காக படுத்துட்டவர் இப்படி பெறல்றதே தவறி கீழே விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்க, தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரை கிளம்ப வேண்டியதான். ஒரு 10 மாச குழந்தை விழுந்தா அதுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒரு 80-90 வயசு கிழவர் விழுந்தா அவர் செத்து போயிடுறாரு. என்ன காரணம்னா, இந்த குழந்தைக்கு தன்னைத்தான் காப்பாத்திக்கிறோங்கிற எண்ணம் கிடையாது, இவருக்கு அந்த எண்ணம் உண்டு, அதனாலதான் பிரச்சனை. நம்மளை நாம் காப்பாத்திக்கிறோங்கிற பரியந்தம் உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். அனன்யா சிந்தையந்தோமாம் யோஜனாப்பதி யுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம். நம்மளை பகவான் காப்பாத்துறார் அப்படின்னு நினைச்சா எப்போது நிஷ்கவலையா இருக்கலாம், நிர்பயமா இருக்கலாம். பகவான் இது மாதிரி எத்தனையோ தடவை கொல்ல முயற்சி பண்ணி அவனை கொல்ல முடியாம போயிடுது. இரண்யகசிபுக்கே பித்து பிடிச்சா மாதிரி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு புரியல. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவன் உலகம் முழுக்க மிரட்டி உருட்டி தெய்வம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்றதே பகவான் என்ன பண்ணுவார், அவனுக்கு எதிரிய வெளியில இருந்து தயார் பண்ண மாட்டார், வீட்டுல இருந்தே தயார் பண்ணுவார். வீட்டுல இருந்தே ஒருத்தன் கோவில் கிளம்புவான். அது மாதிரி இங்க நீ நாராயணான்னு சொல்லாதேன்னு உலகம் முழுக்க மிரட்டி வச்சிருந்தாலும் இவன் நாராயணாங்கிறான். இவனை ஒண்ணும் பண்ண முடியல அவனால. ஒரு நாளைக்கு கோபம் தாங்க முடியாம பிடிச்சி இழுத்துன்னு வந்து
நான் சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்ற போது திருப்பி நீத்தி சொல்ற, யாருடைய பலம் உனக்கு அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னான், இது என்ன கேள்வி அப்பா? பலம் மே வைகுண்டா தவச்ச ஜகதாஞ்சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோயமகதீத். பகவான் தான் பலம், எனக்கு மட்டும் இல்லை, உனக்கு அவன் தான் பலம். அவன் உள்ள இருக்கிறதுனாலதான் இப்படின்னு கை காமிக்கிற பத்திய, இப்படி தூக்கவே முடியாது கைய. இல்லைன்னா கொரோனா ஊசி போட்டுற மாதிரி இப்படியே வச்சுக்க வேண்டியதுதான், தூக்க கூட முடியாது. உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சயேவ திரைலோக்கியம். பகவான் உள்ள இருக்கிறதுனாலதானே 200 கிலோ உடம்ப அனாயாசமா தூக்கின்னு போறான், நகர்த்த முடியறது. அப்ப அவன் கேட்டான், உனக்கு பலமா இருக்கிற அந்த நாராயணன் எங்க இருக்கான்னு கேட்டான். ஹரே குவாசம் குவாசம். இந்த இடத்துல பிரகலாதன் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். பிரகலாதனோட தரிசனம் வேற, ஹிரண்யகசிபுவோட பார்வை வேற. சில பேரை கேட்டா தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அக்னோ திஷ்டதி விப்ராணாம் ஹிருதி திஷ்டதி யோகினாம் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினாம். எங்களை மாதிரி பிராமணால் எல்லாம் கேட்டு எல்லாம் அக்னியில இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம அக்னிமுகாவை சர்வா தேவதாகா அப்படி. யோகீஸ்வரர்களை கேட்டா ஹிருதி திஷ்டதி யோகினாம், ஹிருதயத்துல இருக்கான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். உலகத்துல சாதாரண ஜனங்களை கேட்டா தெய்வம் எங்க இருக்குன்னா கோவில்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஞானிகளை கேட்டா தெய்வம் இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்பான். சர்வத்திர சமதரிசினா, நீ இங்க இருக்கான் தெய்வம்னு சொன்னேன்னா அப்ப இந்த இடத்துல இல்லையா? அது ஞானி நிலையில அவன் இருக்கிறதுனால எங்க இருக்கான்னு கேட்டான். அதுக்கு பிரகலாதன் சொன்னான், பகவான் இந்த இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தாலல்லவோ இருக்கிற இடத்த சொல்றதுன்னா. அப்ப இந்த தூண்ல ஏன் இல்லேன்னு கேட்டான். கஸ்மாத் ஸ்தம்பே ந அப்படின்னா. பிரகலாதன் கிட்டக்கு பார்த்துட்டு திருஷ்யத்தை என்ன இருக்கானே என்ன. அப்படின்னா இந்த தூண் அவன் என்ன நினைச்சுட்டான், தூண் உள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சுட்டான். அந்த உள்ள இருக்கிற ஒளிஞ்சுட்டு இருக்கிற அந்த பகவான ஒரு வழி பண்ணிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன்னு ஏவம் துருப்தைர் முஹுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तंभं तताटाति बलस्वमुष्टिना सत्यं विधातुं निजभृत्य भाषितुं व्याप्तिं च भूतेष्वखिलेषु चात्मनः अदृश्यते अत्यद्भुतरूपमुद्वहन् स्तंभे सभायां न मृगं न मानुषं. परमदुष्टनाன हिरण्यकशिपु மகா கோபத்தோட சிம்மாசனத்திலேருந்து கீழே குதிச்சு வாழை உருவிண்டு அந்த தூணை 2 கையாலையும் முடிச்சு ஓங்கி குத்த டாருங்கிற சப்தத்தோட தூண் புழக்க உள்ளேந்து பகவான் நிருசிம்மாவதாரம் பண்ணி வரா. ஆகாசத்துக்கு பூமிக்கு மலாவீதான சரீரம், கழுத்துக்கு மேல சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், கழுத்து முழுவதும் பிடரி மயில்கள் சாட்ட சாட்டையாக தொங்கறது, விரிந்ததான நெற்றி, வில் போல் வளைந்ததான புருவங்கள், தீப்பந்தம் போல பிரகாசிக்கக்கூடியதான கண்கள், குகையினுடைய வாயில் போல பிரகாசிக்கக்கூடியதான மூக்கு, வாயி, கத்தி போல பல்லெல்லாம் பிரகாசிக்கிறது, சோட்டா கத்தி போல நாக்கு அப்படி சுழண்டு நிற்கிறது. அண்ட சராச்சரங்களே நடுங்கிற மாதிரி பகவான் சிம்ம கர்ஜனை பண்றார். கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், விரிந்ததான மார்பு, ஆயிரக்கணக்கான கைகள், ஒரு கை 2 கை இல்ல, ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆபரணங்கள், ஆயுதங்கள், சோட்டா கத்தி போல நகங்கள் பிரகாசிக்கிறது. குறுகியதான இடுப்பு, திவ்யமான பீதாம்பரம். அப்படி வலது கால எடுத்து பகவான் அப்படி வெளியில வைக்க எப்படி வந்தான் பகவான், எதற்காக வந்தான்னால் சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷித்தும். ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்கு வந்தானா? இல்ல. பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வந்தானா? இல்ல. பின்ன இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்ட உடனே இருக்கான்னு பிரகலாதன் சொன்னானே, அவனுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வந்தான். ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்கும் வரல, பிரகலாதனை காப்பாத்துறதுக்கும் வரல. இதுக்கு முன்னாடி பிரகலாதன் எல்லாம் காப்பாத்தலையே. ஹிரண்யகசிபு வந்துதான் கொள்ளணும்னு இல்லை, கர்த்தும கர்த்தும் அந்நியதா கர்த்தும் சக்தன்னு சொல்றது. இருக்கிற இடத்துல இருந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். இங்க வந்தது சத்தியம் குழந்தைக்காக. ஏன்னா உன்னை வெட்டுடுவேன், உன்னை பலி போட்டுருவேன், உன்னை கொன்னுடுவேன், நாராயணான்னு சொல்லாத. நீ என்னை வெட்டினாலும் சரி, கொன்னாலும் சரி, பலி போட்டாலும் சரி, நாராயணான்னு தான் சொல்லுவேன்.
தெய்வம் இருக்கா? இல்ல இருக்கான். இல்ல இருக்கான். இது சொல்ற வயசு இல்லையே. இப்ப 4 வயசு 5 வயசு பிரகலாதனுக்கு 60 வயசு சட்டத்து பூர்த்தியான ஒரு மனுஷனை கேட்டாலே தெய்வம் இருக்கா இல்லையான்னா அவருக்கே தடுமாற்றமா இருக்கு. இத்தனை நாள் வாழ்ந்ததுல இருக்கா இல்லையான்னு அவருக்கே சொல்ல தெரியல. அப்படி இருக்கிறதே ஒரு 5 வயசு குழந்தைய நாம மிரட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மிரட்டினா அப்புறம் நாம என்ன சொல்றோமோ அதுதான் சொல்லும். கையில குச்சியை வச்சுன்னு இனிமேல் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன்பா, சொல்ல மாட்டேன்பா, தப்புப்பா, நான் இனிமேல் சொல்லலப்பா அப்படின்னு சொல்ற வயசுல நீ அடிச்சாலும் சரி, வெட்டினாலும் சரி, கொன்னாலும் சரி, பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்ற வயசாவது. அதனால வந்தான் பகவான். சத்தியம் விதாத்தும் நிஜ பக்திய பாஷித்தும். வெளியில வந்த உடனே இரண்யகசிபு புரிஞ்சு விட்டான். ராயணமேவம் ஹரினோரு மாயினா, பகவான் தான் வந்திருக்கான் தன்னை கொல்றதுக்கு. தான் கேட்காத வரல்ல மாட்டிக்காம வந்திருக்கான், கேட்ட வரல்ல மாட்டிக்காம வந்திருக்கான். என்னென்ன பகவான் என்ன பண்ணினா, கொஞ்ச நேரம் அவனோட விளையாடிட்டு அப்படி மேல வந்த இரண்யகசிபு பிடிச்சிட்டான். இந்த எலியை இந்த பூனையை கவனிச்ச வாழைக்கு தெரியும், பூனை வளர்க்குற வாழை. ஒரு பெரிய எலியை பிடிச்சுன்னு வந்துடும். பிடிச்சுன்னு வந்து அது ஒரு மூலையில இருக்கிறதே கொல்லாது. எடுத்த உடனே இப்படி விட்டு விட்டு விளையாடும். அதோட வாயிலேருந்து விடும், திருப்பி விளையாடும், திருப்பி பிடிக்கும், வாயிலேருந்து வரும். அது மாதிரி பகவான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாசல் நடப்படியில உட்கார்ந்து மடி மேல அவனை வச்சுட்டு அவன் உடம்ப கிழிக்கிறான், அந்த மார்பை கிழிக்கிறான். இது ஏன் கொஞ்ச நேரம் விளையாடினார்னா காலத்துக்காக. அவன் என்ன வரன்னு கேட்டானோ அதில் ஒண்ணு கூட மிஸ்டேக் ஆகாம இருக்கணும். முதல்ல பிரம்மாவால படைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. பகவான் பிரம்மாவால படைக்கப்பட்டவன் இல்லை. பகல்லையும் கூடாது, ராத்திரியிலையும் கூடாதுன்னா சந்தியா காலம்னு ஒண்ணு இருக்கு. அது அவனுக்கு தெரியாது. சந்தியானம் பண்ணாதானே தெரியும். சந்தியா காலம்னா என்னன்னு ரொம்ப பேருக்கே தெரியாது. சந்தியா காலம்னா என்ன? விளக்கு வைக்கிற நேரம். அப்படின்னா என்ன? நாலெட்ஜ் அவசியம். படிப்புனால நாசம் விட்டு போயிட்டான் மெக்காலே வந்து. சூரியன் இருந்தா பகல், நட்சத்திரம் இருந்தா இரவு, ரெண்டும் இல்லாத நிலைக்கு சந்தியா காலம்னு பேர். சூரியனும் இருக்காது, நட்சத்திரமும் கண்ணுல தெரியாது. அப்படி ஒரு சமயம் இருக்குமோ, அந்த காலத்துக்கு சந்தியா காலம்னு பேர். அப்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்பதான் தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் பண்ணணும். அந்த சந்தியா காலம் பகல்ல கூடாது, ராத்திரியில கூடாது, ஆகாசத்துல கூடாது, பூமியில கூடாது, நிலப்படி இது மடியில வச்சுனுட்டா. உள்ளேயும் கூடாது, வெளியிலையும் கூடாது. உள்ளேன்னா வீட்டுக்கு உள்ள, வெளியினா இது. இந்த ரெண்டையும் பிரிக்கிற இடம்னா நிலை. நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள். இன்னைக்கு நிலை வைக்காமையே வீடு கட்டுறான். கீழ் இதுவே இல்லாதபடிக்கு அறிவே கிடையாது. அந்த கீழ் இதுலதான் வந்து விசேஷமா காளி முதலிய தெய்வங்களை நவகிரகங்களை அவாகனம் பண்ணினாதான் அதை தாண்டி துர்தேவதைகள் வராது வீட்டுக்குள்ள. இதெல்லாம் இல்லைன்னா சகஜமா வந்துட்டு போகும். நிலப்படி அவசியம். துர்தேவதைகள் வராம இருக்கிறதுக்கு தான் நிலைங்கிறது. நிலை வைக்கிறதுக்கே ஒரு நாள் பார்க்கணும். மன பூஜைக்கு ஒரு நாள், கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நாள், இது வேற. நிலை வைக்கிறதுக்கு ஒரு நாள் பார்க்கணும். பார்த்து 5ஓ 7ஓ 9ஓ சுமங்கலிகள் தான் எடுத்து வைப்பாளரை புடிச்சு அந்த நிலப்படியில பகவான். அதனாலதான் நம்மளும் இன்னைக்கு நிலப்படியை மிதிச்சு நடக்காதேன்னு சொல்லுவா. நடக்கிறது நிலப்படியை தாண்டி நிலப்படி மேல கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அதுல தெய்வங்கள் இருக்குங்கிறதுனால அதுல வச்சுனுட்டார். மனிதனும் கூடாது, மிருகமும் கூடாதுன்னா நரசிம்மாவதாரம். இதை விட ஆச்சரியம், உயிர் உள்ள பொருளாலையும் எனக்கு மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருளாலையும் மரணம் கூடாதுன்னா நகம். நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. உயிர் இல்ல, டெட் செல் வளர்றது. ஆனா இப்படி வதம் பண்ண அதுதான் சொல்ல வந்த சாமர்த்தியத்தினால வாழ்ந்துட முடியாது. சாமர்த்தியம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்றதுன்னா ஒவ்வொருத்தரோட சாமர்த்தியத்துக்கு ஒரு சைடா பேட்ட போறாரு. அப்படியே மடக்கி சுருட்டி பாக்கெட்ல வைக்கணும்னு தான் நினைக்கிறான். ஒன்னும் வழி இல்லை. அடுத்த வேலைட்டிக்கு கூட வழி இல்லாம தான் இருக்கு. பிளான் யார்கிட்ட இல்லை, சாமர்த்தியம் யார்கிட்ட இல்லை, தெய்வம் தான் கிருபை பண்ணான். அதனால பகவான் இத்தனையும் பண்ணி வதம் பண்ண. அசுரர்கள் எல்லாம் பகவான் வதம் பண்ண. தேவதைகள் எல்லாம் பயந்து போக, பகவானுடைய கோபம் அடங்காம போக, மகாலட்சுமி அழிச்சுன்னு வந்தா. கருணதியினுடைய வடிவம் இல்லையா? சில ஆத்துல மாமா ரொம்ப கோபமா இருப்பார். யாரோ வாசல்ல டிரைவர்கிட்ட ஏதோ யார்த்தையோ கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ரோட்ல வாசல்லையோ கத்தினாருன்னா உள்ளேந்து அந்த அவரோட மனைவி என்ன சத்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த காத்த குடிக்க விட்ட டியூப் மாதிரி உட்காந்துருவான். அப்புறம் என்ன செய்தி அப்படின்பா. அது மாதிரி மாமியை பார்த்தாலாவது கோபம் அடங்குறதான்னு
மகாலட்சுமி அழிச்சுன்னு வந்தார். அவ சொன்னா எட்டி நின்னுண்டு, உங்க உங்க ஆத்துக்கார் ரொம்ப கோபமா இருக்காருன்னா. யார் ஆத்துக்காருன்னு கேட்டான். அது உட்காந்துருக்காரு மேடையில. அவர் இல்ல எங்க ஆத்துக்காரே இல்லைன்னாரு. அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாது சானோபேயாய சங்கிதா. இது மாதிரி என் கணவனுக்கு ஒரு உருவம் உண்டுன்னு நான் பார்த்ததும் கிடையாது, ஒரு உருவம் உண்டுன்னு கேள்விப்பட்டதும் கிடையாது. அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாது. நரசிம்ம அவதாரம் ரகசியமான அவதாரமும். அப்புறம் பிரகலாதனை கூப்பிட்டு, இதுல எல்லாரும் முடியல இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு, நீயாவது கோபத்தை தனி அப்படின்னு ஒண்ணு கதேதி சனகை ராஜன்னு தைரியமா ஒத்துண்டான். உலகமே நரசிம்ம பகவானை கண்டு பயப்படும் போது 4 வயசு குழந்தையான பிரகலாதன் மட்டும் பயப்படலையான்னார். பயப்படலேன்னா காரணம் என்ன? காட்டுல உள்ள சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும், சிங்கக்குட்டி பயப்படுமான்னு கேட்டான். மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும் அந்த சிங்கத்தை கண்டு. சிங்கக்குட்டி என்ன பண்ணும்? அம்மா வாழை பிடிச்சி இழுத்துட்டே போகும். அது மாதிரி பகவானை கண்டு பாபிகள் தான் பயப்படணும், பக்தன் எதுக்கு பயப்படணும்? என்னோட பெருமாள், என்னோட பெருமாள் அப்படின்னு அப்புறம் எங்கேருந்து இருக்காங்க? அதனால அப்படி முகம் பார்த்து திருவாராதனம் பண்ணுவா அந்த காலத்துல. ஒவ்வொரு வேளையும் முகம் பார்த்து நாம பண்ற திருவாராதனத்தை பெருமாள் ஏத்துக்கிறாரா அப்படின்னு கவனிச்சுட்டு தான் திருவாராதனம் பண்ணணும். அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு பிரேம. ஜனன்யாச்சாரியர்னு காஞ்சிபுரத்துல ஒருத்தர், இந்த வரதராஜ பெருமாள் அவரோட பேசுவார். ஒரு நாளைக்கு நித்தியப்படி வரதராஜ பெருமாளுக்கு பால் நைவேத்தியம் பண்ணி, அவர் தான் அந்த சேவை, பால் கொண்டு கொடுக்கறது, நைவேத்தியம் பண்ணி இந்த பாலை வாங்கி சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ராத்திரி கனவுல வரதராஜ பெருமாள் வந்து முதுக காமிச்சார். இதை பாரு அப்படின்னு பார்த்தா உடம்பு முழுக்க விளாரா இருந்தது. என்னன்னு கேட்டா, அந்த அர்ச்சகர் வந்து இன்னைக்கு வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு புளி எலுமிச்சம்பழம் தேங்காய் நார்லாம் வச்சு தேய்தையும் தேய்ச்சுட்டாருங்க. முதுக பாரு அப்படின்னு உடனே பகவான் மறுநாளைக்கு அவர் போனார். அர்ச்சகரை கூப்பிட்டார், சுவாமி அப்படிலாம் பெருமாளை தேய்க்க கூடாது, தடவிதான் கொடுக்கணும், இப்படிலாம் என்ன பாத்திரம் பித்தளை பாத்திரமா என்ன வச்சு தேய்தையும் தேய்க்கிறது, ஜாக்கிரதையா திருவாராதனம் பண்ண வேண்டாமான்னு சொன்னார்னு ஒரு சரித்திரம். இது மாதிரி 1000 கதை சொல்லுவேன். பக்தர்களுடைய சரித்திரத்துல 1000 விஷயம். நம்ம எப்படி பகவான் பழகணும். இப்ப பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றதே சில பேர் பார்த்தாலும் அப்படியே கொட்டுவா, அப்படியே வாரி. ஜெயதேவர்னு ஒருத்தர், அவருடைய பத்னி பத்மாவதினு பேரு. இந்த பாலபிஷேகத்தை வச்சுன்னு பண்றது அந்த பத்மாவதி ஓடி வந்தார். ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்தாப்புல பாலபிஷேகம் பண்ணிட்டே இருந்தார். நாத்துக்கோ அப்படின்னா. ஏன்னா தொடர்ந்து தண்ணி ஊத்தினா குழந்தைக்கு மூச்சு முட்டாதான்னு கேட்டேன். பகவானுக்கு மூச்சு முட்டாதா? இப்படி கொஞ்சம் நகர்த்திட்டும் திருப்பி பண்ணணும், கொஞ்சம் நகர்த்திட்டும் திருப்பி பண்ணணும், நேரம் தொடர்ந்து ஊத்தினா மூச்சு முட்டாது. இதெல்லாம் தான் ஆராதனத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த பக்தன் பயப்பட வேண்டாம். கிட்டக்க வந்து நின்று ஸ்தோத்திரம் பண்றான். நின்ன பிரகலாதன பகவான் கட்டி முத்தம் கொடுத்தா பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மாதய சுரகணாஹ முனயோத சித்தாஹ சத்வைகதா நமதயோ வச சாம்பிரவாஹைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி பிப்ருஹு கிந்தோஷ்டுமர்ஹசி சமே ஹரிருக்ரஜாதே. கொஞ்சம் விஸ்தாரமா நாளைக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் என்ன வரன் வேணும்னு கேட்டான். வரன் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லாத வரன் வேண்டும், அது உனக்கு சுபாவமாவே இருக்கு, நீ வேற ஏதாவது கேளுன்னா. இது என்ன வியாபாரமானு கேட்டான். 10 ரூபா கொண்டு கடையில கொடுத்தா ஒரு பொருளை கொடுக்குறாருங்கிற மாதிரி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா நீ வரன் கொடுக்குறதுன்னா இது சபை வணிக்கு வியாபாரம் மாதிரி ஆயிடாதான். அப்படி இல்லப்பா, ஒரு தெய்வத்தோட தன்மைங்கிறது வெளியில வந்தா வரன் கொடுக்கணுங்கிறது. நீ கேளு, நான் கொடுக்குறேன், நீ சொல்றதுனால கேட்கிறேன், எங்க அப்பா நல்ல கதி அடையணும். ஏன்னா எங்க அப்பா வந்து நாஸ்திகன், பாபி, என்னவா இருந்தாலும் எங்க அப்பா, அவனுக்கு நல்ல உலகத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. நீ நல்ல உலகம் கொடுக்கணும்னு உடனே நான் என்னடா அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறது? ஏன் நீ எப்ப இந்த குடும்பத்துல பிறந்து தெய்வங்களை வழிபட்டு தெய்வத்தினுடைய நாமாவை சொன்னையும் அப்பயே உங்க குடும்பத்துல 21 பேருக்கு வைகுண்டத்துல சீட்டு போட்டு வச்சாச்சு நான் பகவான். சப்தபி பிதா பூதா எஸ் சாதோஸ்ய குலேஜாதா பவான் வை குலபாவனா.
இந்த திரிசப்தபிகி அப்படின்னு தான் இருக்குங்க, 21 தலைமுறைன்னு இருக்கு. ஆனா பின்னாடி வந்த யாருமே 21 தலைமுறைன்னு சொல்லல. நாம சிவா, ராமா, கோவிந்தா, நாராயணா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கரையேறுவார்? கோட்டிக்குள்ளா முத்தாரே, கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி, கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி, நாமாச்சா பஜா பஜா பஜா, ஹரிநாமாச்சா பஜா, பண்டரி நாமாச்சா பஜா. பகவானுடைய நாமாவை சொன்னா கோட்டிக்குள்ள முத்தாரம். கலியுகதல்லி, இது இப்ப நான் சொன்னது மராட்டி, கன்னடம் சொல்றேன். கலியுகதல்லி ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ ಕುಲ ಕೋಟಿಗಳು உத்தரிசுபத்து. புரந்தரதாசர் சொல்றார், பகவான் நாமாவை சொன்னா போதும் கோடி பேர் உத்தாரணமாவா அப்படின்னு எல்லா பக்தர்களும் சொல்லியிருக்காரு. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணி லட்சுமி நரசிம்மமா தரிசனம் கொடுத்து தன் மடியில உட்காத்தி வச்சு தன் ஹஸ்தத்தையே அவனுக்கு கிரீட்டமா, கையையே கிரீட்டமா வச்சு தன் கண்ணீர் ஜலத்தையே அவனுக்கு அபிஷேகம் பண்ணி தன் மடியையே சிம்மாசனமா பண்ணி இந்த அகில உலக பக்தர்களுடைய ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா பண்ணினான் பகவான். பட்டாபிஷேகம் பண்றான் பிரகலாதனுக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை பக்தர்கள் வந்தாலும் பக்தர்கள்ல முதலானவன் யார், ஃபர்ஸ்ட் பக்தன் யார் அப்படின்னா பிரகலாதன் தான். பிரகலாத, நாரத, பராசர, குண்டலீக, வியாச, அம்பரீஷ. இந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிரகலாதனுக்கு குரு நாரதர். இந்த நாரதர் பி கிரேடுக்கு போயிட்டார், பிரகலாதன் ஏ கிரேடுக்கு போயிட்டான். அவனுக்கு குருவே இவர் தான், அவர் பின்னாடி போயிட்டார். அது மாதிரி ஒரு உயர்ந்த பக்தன். அவனுடைய சரித்திரம் நாளைய தினம் வாமனாவதாரம். ஓ, வாமனாவதாரம் போட்டிருக்கேன் நாளைய தினம். பகவான் 2 அவதார், சின்னவரா வந்து பெரியவரான சரித்திரம். உலகளந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற மாதிரி அபூர்வமான சரித்திரம். பகவான் சொத்தை புடுங்கினாரா, கரெக்டா தப்பா, இது எல்லாத்துக்கும் பதில் அங்கேயே இருக்கு. நீங்க புதுசா ஒரு இடத்துல போய் தேடவே வேண்டாம், அது ஒழுங்கா படிச்சாலே போதும்.